மருத்துவர்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நம்மளே கூட உணர்ந்திருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி செவிலியர்களும் கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. நேற்று தாய்லாந்து, மியான்மர் பகுதிகள்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவுக்குள்ள 7.7 அப்படின்ற அளவில் ரொம்பவே அதிதீவிரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த நிலநடுக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை வளாகம், அதில் பச்சிளங்குழந்தைகள் வார்டு இருக்கு இல்லையா, அங்கே 2 செவிலியர்கள் தான் இருக்காங்க. அங்கே பயங்கரமான நிலநடுக்கம், அப்படியே எல்லாமே தெரிச்சு ஓடுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செவிலியர்கள் தன்னோட உயிரை கூட காப்பாற்றணும் அப்படின்லாம் அவங்க நினச்சிருந்தா அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி போயிருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணலை. அந்த 2 செவிலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறாங்க. இன்னொரு செவிலியர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ட்ராலியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களாம் இருக்குது. அந்த எல்லா ட்ராலியுமே பத்திரமா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா நிலநடுக்கம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கிறதே 2 கை. ஆனால் அதை 2 கையில் அந்த 4 ட்ராலியை பத்திரமா பிடிச்சிக்கணும், குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே. இவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ உண்மையாகவே ரொம்ப இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாகவும் கண்கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தாய்லாந்து, மியான்மர் பகுதிகளில் எந்த மாதிரியான நிலநடுக்கம் அப்படின்னு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சமே பதற அளவுக்கு பதைக்க வச்சுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லாம் குலுங்குறதாகட்டும், கட்டிடங்கள்லாம் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி விழுந்தது. பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களில் இருக்கிற நீச்சல் குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே பீறிட்டு அடித்த காட்சிகள்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதில் இந்த வீடியோ